ஸ்ரீமன் நாராயணீயம் 49ஆம் தசகம். பிருந்தாவனம் செல்லுதல். பரம்பொருள் உன்னை அறியாத கோபர் வரும் நிமித்தம் எல்லாம் தீயது எனவே இருந்த இடமாம் கோகுலம் நீங்கி பிருந்தாவனமேக மனம் கொண்டனரே. ஆயரில் சிறந்தோன் உபநந்தன் அவனே ஆய்ந்தே உரைத்தான் மேற்கிலொரு இடமே. சொல்லியது அவன்தன் செயலென்றாலும் சொல்வித்தாய் அவனை உன் எண்ணமன்றோ. கோகுலம் தன்னை ஆவின் வீடாக்கி மோகனன் உன்னோடு நீங்கினரன்றோ. மோளையின் குளம்பும் வண்டியும் ஒலிக்க மழலை நின் குரல் கேட்டே சென்றனர். உரு நவநிதி போல் மலர் நிறை சோலை நறுமணம் வீசும் பன்னிற மலர்கள் மரகத மணியென விரிந்த புற்று அறையும் பிருந்தாவனமது எழில் துலங்கியதே. மதியின் ஒளி உன் வீடமைத்தனரே பதி நீ களியோடு சுற்றி வந்தாயே. அன்னப்பறவை குரலென ஒலித்து புன்னகை தாமரை எனவே பொலிய தெளிந்த நீரோடு வளைந்து ஓடும் கலிந்தன் மகளாம் யமுனையை மகிழ்ந்தாய். உந்தியோன் உலகை முட்டுகிற முகடும் குந்தமென ஒளிர்ந்து பல்நிறம் காட்டும் மயிலின் அகவல் மக்களை ஈர்க்கும் இயற்கை எழில்மிகு கோவர்த்தனமே. மையல் கொண்டே நினைத்தொடர்ந்தாள் யாதிடம் நீ போயினும் யமுனை. ஆவினம் தமக்கோர் ஸ்வர்க்கம் ஆமே மேவி நீ சென்ற பிருந்தாவனமே. ஆயர்களோடு ஆநிரை மேய்த்தாய் தாய்போல் பரிந்தென் பிணி போக்கிடுவாய். 49ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.